பேருக்கு முன்பு தன் தந்தையின் பெயரை இடுவதுதான் வழக்கம். ஆனால் இவரோ சற்று வித்தியாசமானவர்தான். ஆம், தான் நேசிக்கும் இயற்கையையும் அந்த இயற்கையை பேணிக் காக்கும் மரங்களையும் மரங்களுக்காக தனது பெயரின் முன் மரங்கள் சவுந்தரராஜன் என்று அன்போடு நாகப்பட்டினம் மாவட்ட மக்களால் அழைக்கப்படுபவர்தான் இவர். அயல் நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த காலங்களில் தான் சென்று கொண்டிருக்கும் போக்கிலிருந்து எப்போதுடா வீடு திரும்புவோம் என்ற எண்ணத்தில் இயற்கைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு தனது குடும்பமாக வந்து அங்கேயே குடிபெயர்ந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தையே பசுமையாக்கும் முயற்சியில் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். இவரை பற்றி தெரிய வேண்டும் என்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வீசும் மரங்களின் காற்று இவர் பெயரைத்தான் சொல்லும். ஆம், சுமார் ஏறக்குறைய 9500க்கும் மேற்பட்ட மரங்களை விதைத்தது மட்டுமல்ல, அதை பராமரித்தும் வருகிறார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மரம் கட்டாயம் என்ற இலக்குடன் 25,000 மரங்களை நடுவதற்கான தனது பாதையை வகுத்து அதற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாகப்பட்டினங்கள் மரம் சவுந்தரராஜன். மரம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் வழங்கும் 2024 ஆண்டிற்கான சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம்.